சென்னையில் வீடு வாங்கணுன்றது எல்லாரோட கனவுங்க. சென்னை ஏர்போர்ட் பக்கத்தில் உங்களாலையும் வீடு வாங்க முடியும்னு சொன்னால் நம்ப முடியலையா? கண்டிப்பாக வாங்கலாங்க. எஸ்பிஆர் பில்டர் அவங்களோட ஒரு பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட்டை தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். பல்லவரம் நியர் குன்றத்தூரில் லொக்கேட் ஆகிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி 1 BHK 2 BHK அண்ட் 3 BHK 3 வெரைட்டியில் நமக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அது எல்லாமே தான் ஒன்றா நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் ஒன்றுமே சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம ஒரு குன்றத்தூரில் ஒரு பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட் தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர் மணிகண்டன் நகரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. அண்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குன்றத்தூர் மணிகண்டன் நகர் பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. காந்தி சாலைன்னு சொல்லுவாங்க. அந்த காந்தி சாலையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. ஆக்சுவலாக இது அதை டீட்டெயில் எல்லாமே லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே ஒன்றா சொல்லிடுறேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா சில்ட் +3 பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. எப்பயுமே எஸ்பிஆர் பில்டர் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா லான்ச்சிங் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 யூனிட்டாவது புக் பண்ணிருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஓவராலாக சில்ட் +3 8 யூனிட் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. 8 யூனிட்டில் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிள்னு பார்த்திங்கன்னா 4 யூனிட் தாங்க அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி பற்றி பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ரெட் பிரிக்ஸ் என்ன மாதிரி குவாலிட்டி, என்ன மாதிரி பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒயர் கட்டர். ஆக்சுவலாக இந்த கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபா வரும். இவங்களோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம எஸ்பிஆர் பில்டர் அவங்களது வந்து நிறையா ப்ராஜெக்ட் நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம். அவங்களோட எல்லா ப்ராஜெக்ட்லுமே பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் கட்டர். நம்ம மார்க்கெட்டில் இந்த கல் தான் பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு நமக்கு சேல்ஸுக்கு வருவாங்க. அண்ட் சிமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா டால்மியா சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ரோடு வந்து பார்த்திங்கன்னா 24 ஃபீட் ரோடு. அந்த சைடில் இருக்க ரோடு எல்லாமே பார்த்திங்கன்னா 30 ஃபீட் அண்ட் 40 ஃபீட் ரோடு நமக்கு இருக்குங்க. 24 ஃபீட் ரோடு அப்படியே மேலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு. வாங்க அப்படியே ஒன்றா உள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபுல்லாகவே கீழே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு போட்டதால் என்னால் உங்களுக்கு அந்தளவுக்கு வியூ பண்ணி காமிக்க முடியல. பட் இருந்தாலும் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 BHK 2 BHK 3 BHK எல்லாமே அவைலபிளாக இருக்குது. 1 BHK பார்த்திங்கன்னா 504 ஸ்கொயர் ஃபீட் வரும். அண்டு 2 BHK பார்த்திங்கன்னா 756லேருந்து 763 வரைக்குமே நமக்கு 2 BHKயில் அவைலபிளாக இருக்குது. அண்டு 3 BHK பார்த்திங்கன்னா 1030 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு 3 BHKவும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1 BHK பார்த்தீங்கன்னா நமக்கு 30 lakhsல பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் 2 BHK பார்த்தீங்கன்னா 45 lakhs வரும் நமக்கு. 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா 63 lakhsல பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட டீட்டெயில், லொக்கேஷன் டீட்டெயில், இன்னும் உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் பில்டரோட டேரக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் யாருக்குமே ப்ரோக்கரேஜ் தரணும்னு இல்லைங்க. டேரெக்டாக அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க இன்னும் உங்களுக்கு அடிஷ்னலாக என்னென்ன, சப்போஸ் நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் விட்டுருந்தாலும் உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னாலும், இல்லை லொக்கேஷன் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, டால்மியா சிமெண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் 8 யூனிட்டுக்குமே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு கார் வெளியே எடுத்தால் தான் இன்னொரு கார் போக முடியும் அப்படி தான் இல்லைங்க. பாத்வே விட்டுடுறாங்க. பாத்வே விட்டு அதுக்கேற்ற மாதிரி கார் பார்க்கிங் பின்னாடி பிளான் பண்ணிருக்காங்க. அண்டு அப்படியே வாங்கலை இந்த பக்கம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு லிஃப்ட்டுக்கான ஸ்பேஸ் இது. நமக்கு 3rd floor வரைக்குமே லிஃப்ட் வந்துடும். அண்டு பார்த்தீங்கன்னா டெரஸ்க்கு வந்து லிஃப்ட்டு வராது. நீங்கள் 3rd floorலேருந்து நீங்கள் ஸ்டேர்கேஸ் வழியாக போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. அண்டு எஸ்பிஆர் பில்டர் இவங்களோட ப்ராஜெக்ட் நம்ம ஒரு 3 ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். தாம்பரம், குரோம்பேட், இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்களோட பிளான் எல்லாமே பார்த்திங்கன்னா லாபி ஏரியா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கணுன்ற ஒரு இது தாங்க. ஸோ ஸ்டேர்கேஸ் ஏறி வரும். ஸ்டேர்கேஸ் ஏறி வந்தோடனே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேஸிங்கில் 1 BHKவாக பிளான் பண்ணிருக்காங்க. இது வந்து நமக்கு லிஃப்ட் வருவாங்க. லிஃப்ட் ஏரியாலேருந்து வெளியே வந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லாபி ஏரியா வரும். ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக, நீங்கள் ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் இருக்குது பார்த்தீங்களா, குன்றத்தூரில் மணிகண்டன் நகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். மணிகண்டன் நகரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் உங்கள் பசங்க யாராவது பீஸ் அண்ட் கிரீன் எர்த் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க. எதனால் சொல்கிறேன்னா,
பீஸ் அண்ட் கிரீன் அட் பப்ளிக் ஸ்கூலுக்கு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு தெரு தள்ளி தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக 100 மீட்டர் நடந்து போகிற தூரம் தான். உங்கள் பசங்க அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா லஞ்செலாம் நீங்கள் கட்டித்தரணும், காலையிலே எழுந்து கட்டித்தரணும்னு இல்லைங்க. நீங்கள் வந்து லஞ்சு அந்த டைமில் நீங்கள் ஒரு 12 o'clock சமைச்சு சூடாக எடுத்துன்னு போய் கொடுக்கலாம், நடந்தே போகலாம். அந்த அளவுக்கு பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏர்போர்ட் நியர்லியே ஒரு பல்லாவரம் அந்த சரௌண்டிங் தான் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த சரௌண்டிங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸ், ரீசனபிள் ப்ரைஸ், அது எல்லாமே தெரிஞ்சு. அண்ட் யூடிஎஸ்மே பார்த்தீங்கன்னா நமக்கு 39 45 வரைக்குமே யூடிஎஸ்மே கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து சைட் விசிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க. ஸோ 1 BHK இப்போ எல்லாமே ஒர்க் போயிட்டு இருக்குது. நான் ஒன்றுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம 2 BHKயில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 BHK ஒரு யூனிட் தாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில். இதே மாதிரி தான், இதே பிளான் தான் ஆக்சுவலாக செகண்ட் ஃப்ளோருக்குமே வரும். தேர்ட் ஃப்ளோரில் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், ஏன்னா தேர்ட் ஃப்ளோரில் 3 BHK பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ லிவிங் ஏரியா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடு வந்து இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது உங்களுக்கு வியூ அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோவும் போடுறேன். ஏன்னா தாம்பரத்துக்கும் சொல்லியிருந்தேன், இங்கேயும் சொல்லியிருந்தேன், குரோம்பேட்டுக்குமே சொல்லியிருந்தேன். எல்லாத்துக்குமே வந்து குரோம்பேட்டில் கம்ப்ளீட் ஆகி ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறோம். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் ஆக்சுவலாக SBR பில்டரில் புக் பண்ண நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா குவாலிட்டி, பில்டிங் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு டேங்க்மே பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நன்றி. அண்டு தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. ஸோ லிவிங் ஏரியா நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக தான் இல்லைங்க, நல்ல ஸ்பேஷியஸ். ஆக்சுவலாக கிச்சனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் தான். உங்களுக்கு சமைக்கிற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தமா இருக்குது. உங்களுக்கு இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வாசக்காலுமே பார்த்திங்கன்னா ஈஸ்ட் அண்டு நார்த் ஃபேஸிங். நீங்கள் சைட்டை வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன இது இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் ஃப்ளோரிங் டைல்ஸ் அண்டு பாத்ரூம் டைல்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை டைல்ஸ் வேணாம், உங்களுக்கு வந்து கிரானைட் வேணும் அப்படின்னாலும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வரும்போதே நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பெயிண்டிங்காக இருக்கட்டும், அண்டு இப்போ ரூம் சைஸுமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, இல்லை கொஞ்சம் எனக்கு பெட்ரூம் வந்து சின்னதாக இருந்தால் ஓகே, எனக்கு ஆள் ரொம்ப பெருசாக வேணும், அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா. அது எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வரும்போது உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து நீங்கள் கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா SBR பில்டர் அவங்களோட இது பார்த்திங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிலும் அப்படி தான் 4 யூனிட் புக் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குமே வந்து சின்ன சேஞ்சஸ்லாம் சொல்லிருக்காங்க. எல்லா வீடுமே ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதாங்க இல்லை. ஏன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணுறவங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு மட்டும் சின்னதாக கிச்சன்லேயும் சரி, ஒரு பெட்ரூம்லேயும் சரி சின்னதாக சேஞ்சஸ் பண்ணுறாங்க. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வரும்போது உங்களுக்கு கிச்சன் சைஸ் பெருசாக வேணும், இல்லை ஆல் சைஸ் பெருசாக வேணும் அப்படின்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூம். நல்ல ஒரு கிங் சைஸ் பெட் போட்டால் கூட அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. அண்ட் வென்டிலேஷனுக்காக 2 சைடுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சன்லைட்டாக இருக்கட்டும், இல்லை ஏர் சர்க்குலேஷன் ஆகட்டும், சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா வென்டிலேஷனுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பிளான் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வேணும் எப்படி, இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்தியனில் வேணும், இல்லை வந்து 2 பாத்ரூமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்னில் வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே உங்ககிட்ட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் மட்டும் இல்லைங்க, அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீடுன்னு இல்லைங்க, எந்த வீடாக இருந்தாலும் நீங்கள் புது ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வாங்குங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் டேரெக்டாக சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னென்ன தான் பண்ண முடியுன்றத. இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்பேஸில் நீங்கள் வந்து ஒரு பூஜை யூனிட் செட் பண்ணுறீங்க, இல்லை பூஜை ரூமாகவே செட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பெரிய பெட்ரூமாக, நம்ம காம்பேக்ட் சைஸ் இல்லைங்க, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல வென்டிலேஷனுக்காக. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்காது. பட் அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே காமிக்கிற மாதிரி இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ரொம்ப காம்பேக்ட் சைஸ் அந்த மாதிரி தான் இல்லை. இந்த பால்கனியில் அவங்க வந்து என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா
உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டுமே பிளான் பண்ணிருக்காங்க. நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் துணி காய வைக்கிறதுக்கு மொட்டை மாடிக்கு தான் போகணும் அப்படின்றது தான் இல்லைங்க. நீங்கள் இங்கேயே துணி காய வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக 2 BHK வந்தாலும் சரி 3 BHK வந்தாலும் சரிங்க. ஒரு வீட்டுக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக எந்தெந்த ரூமுக்கு எவ்வளோ சைஸ் விடணும் அப்படின்றது அளவுக்கு ஒன்றுமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ஃபுல்லாகவே என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. பட் இருந்தாலும் நான் நிறைய விஷயத்த வந்து சொல்லலை உங்களுக்கு. ஏன்னா வந்து நமக்கு அந்தளவுக்கு டைமுமே இல்லை. நீங்கள் சைட்டை வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மதுரை வாயில் பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா, பைபாஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனகாபுத்தூர் போகிற ரோடு இருக்கும். அந்த ரோடில் பார்த்தீங்கன்னா பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ். அண்டு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பீஸ் அண்ட் கிரீன் எர்த் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனே சைட் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்ன்றத நான் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி உங்களுக்காகவே நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்துன்னு வந்து தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.